ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். அப்புறம் 110 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணி லிக்விடாக எடுத்துக்கிட்டேன் நான். இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கு வந்து நான் ஒரு எக்கு தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 2 எக்கு பண்ணால் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரும். பட் எக் ஸ்மெல் வேணான்றதுக்காக நான் ஒரு எக் எடுத்துக்கிட்டு அதில் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு கலந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நான் கையாலே தான் விஸ்க் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு சால்ட்டு எல்லாம் போட்டுட்டு கையாலே விஸ்க் பண்ணிக்கிட்டேன். நான் விஸ்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து சுகர் ஜாகரி ரெண்டுமே வந்து சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, ஜாகரி வந்து இப்போ வந்து சுகர் 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன்னா ஜாகரி ஒரு 30 கிராம்ஸ் மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி, ஜாகரி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, அது சாக்லேட்டி மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒயிட் கலர் வர வரைக்கும் விஸ்க் பண்ணிவிட்டு அந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் பீட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்ஸ் நம்ம மைதாவோ இல்லை வீட்டோ கலந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஃபோல்ட் கட்டிங் மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து வீட் வந்து அதே 100 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 100 கிராம்ஸ் வீட் இல்லை மைதா சேர்த்துட்டு ஒரு 10 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் போதும். சில பேர் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் அது பண்ணலை, என் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரேவை கொஞ்சம் ஆயிலோ இல்லை பட்டரோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணி டேப் பண்ணிக்க வேண்டியது தான். இதில் ஏர் பபிள்ஸ் எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம கேக்கை விட ப்ரௌனி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியது தான் ஈவனாக. ஸோ நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணதுனால இந்த ஆக்சுவலாக பேன் பெருசு, என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இது வந்து வச்சுட்டு ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணேன் 10 மினிட்ஸ் 170 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் வச்சேன். ஆக்சுவலாக 35 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து 170ல் 25 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வெளியே எடுத்தே ஒரு 10 மினிட்ஸுக்கு பாயில் ஆகுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ கொஞ்சம் இந்த ஓரம் அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ப்ரௌனி. தேங்க்யூ. கீப்ஸ்